ஆக்சுவலா நான் வந்து படம் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். தலைமகனே கலங்காது, தனிமை கண்டு வழங்காது, உன் தலைவன் எஸ்டிஆர் தெய்வம் பையன் வந்து அழுதுட்டு இருக்காங்க உள்ள. அவ்வளவு எஸ்டிஆரோட வெறியங்க இவன். வெறியன்னா எப்படி தெரியுமா, இந்த தம்மு படத்துல இருந்து டிக்கு போட்டு சுத்திக்கிட்டு அதே ரப்பர் பேண்டு பிளேட் எல்லாம் போட்டு சுத்துற பையங்க இவன். உள்ள அழுகுறான், என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க என் தலைவன் கதையை சொல்லுவான். அழுவாரு. இங்க பாருங்க, ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். அவன் வந்து ஒரு செலிபிரிட்டி, அதனால அவன் அழுகுற சீன்ஸ் எதுனா இருந்தா கொஞ்சம் கட் பண்ணி. கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா வந்து தன்னோட படம் வந்து அங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது, மொழிக்காக நான் தைரியமா இருப்பேன், நான் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு டாஸ்க் மயிரா போச்சுன்னு சொன்னார் பாருங்க. அப்ப அவர் தலைவன் தான். அதுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். படம் வந்து நேற்று நைட்ல நான் ரொம்ப நாள் தூங்கவே இல்லை, பிராங்கா சொல்றேன். தலைவனை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா ஏன் தான் அவர் நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா வந்து எனக்கு தெரியவே இல்லை. சிம்பு எதுக்கு கூட்டு ரோல்ல போட்டீங்க? ஆனா மணிரத்னம் சார் ஏன் அவரை சாவடிச்சு ஏங்க சாவடிக்கிறீங்க? ஆக வேண்டிய வயசுல அவருக்கு தங்கச்சியை பாக்குறாரு. தலைவா நீ அதெல்லாம் வேணாம் தலைவா, நீ வந்து நம்ம ராம்குமார் படத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு, வேற மாதிரி வரும். இந்த படத்தை பத்தி எதுவுமே சொல்றது இல்லை தலைவா. ரொம்ப மனசு வேதனை படுத்துங்க. படம் பெஸ்ட் படம். முதல் தடவை சிம்பு படத்தை வந்து மட்டமான ஒரு படம் இருந்தா இந்த படம் தான். ட்ரிபிளே கூட பாத்துட்டு உட்காந்துருக்கேன். ட்ரிபிளே கூட பாத்துருக்கேன். இதனால முடியல, சீரியஸா சொல்றேன், ஒண்ணுமே இல்ல. படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. கமல் சார் ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஒரு உலக நாயகன் ஆக்டிங் வந்து நீங்க கமல் சாரோட ஆக்டிங் அங்க பாக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரிஞ்ச் ஆக்கிட்டாங்க. எது தெரியுமா, எங்க தெரியுமா இந்த கிரிஞ்சு ஸ்டார்ட் ஆகுது? கமல் சாரை கொல்லணும். அது அவரு மாடி வீட்டுல இருந்தே தள்ளி விட்டுருக்கலாம், இல்ல டெல்லிலயோ எங்கேயோ தள்ளி விட்டுருக்கலாம். என்ன பண்றாங்கன்னா 7 பேர் பிளைட் டிக்கெட் போட்டு நேபாளுக்கு போறாங்க. இதே தள்ளி விடுறதுக்கு நேபாளுக்கு போயிட்டு அங்க தள்ளி விட வந்து இடம் தேடுறாங்க. தேடிட்டு ஏர்போர்ட் எல்லாம் தள்ளி விட்டா இவர் சாக மாட்டாரு, நம்ம வா ஒரு பனிக்கட்டி பிரதேசமா காட்டலாம் வரணும். அதனால என்ன செய்யறாங்க, ஒரு மலை பிரதேசத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க சுட்டு அவரை வந்து தள்ளி விடுறாங்க. தலையில சுட்டா உடனே செத்துருப்பாரு, ஆனா தலையில சுட்டல, வயிற்றுல ஒன்று சுட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட உடனே விவேகம் படம் ஸ்டார்ட் ஆகுது. அஜித் சார் மாதிரி விவேகத்துல எப்படி மீண்டு வருவாரு, அது மாதிரி பனி பிரதேசத்துல நம்ம ஆள் எக்ஸசைஸ் ஒன்றிதான் செய்யல, மற்றபடி வந்து அந்த கட்டையெல்லாம் ஊனிட்டு நடந்து 2 வருஷம் கழிச்சுட்டு உள்ள வந்துடுறாரு. அதுல இருந்து போதி தர்ம ட்ரெஸ் தான் போட்டுருக்காரு. நேபாள் தான் இந்தியன் நேபாள் எல்லா இடத்துலயும் போட்டாங்க. இது என்னன்னா ஒரு 8 வெப் சீரிஸை கலந்து ஒரு 3 ஹவர் நம்மள கொலை பண்ணி பேக் பண்ணி அனுப்பிட்டேன். நான் ரொம்ப மனவேதனையில இருக்கு. ஏன்னா மணிரத்னம் சார் ஃபேனு, நானு கமல் சார் ஃபேனு, இவன் தான் எஸ்டிஆர் ஃபேன். அப்பயே சொன்ன டே அவருக்கு எல்லாம் ஃபேனா இருக்காத தேராது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் வந்து எஸ்டிஆர் ஃபேனு தான் வந்தான். பட் எனக்கு அதோட பவுச்சு முன்னாடி ட்ரெய்லர்லயே தெரிஞ்சு போச்சு, இது விளங்காது இந்த படம், அந்த மாதிரிதான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரேட்டிங் செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துட்டாங்க தம்பி. நீ ஆனா உன் மனதைரியத்தை நான் பாராட்டுதான். எப்படி ரேட்டிங் கொடுக்கலான்னு நீ கேக்குற பேரு, நான் இப்ப ரேட்டிங் கொடுத்து அந்த படத்தை இன்னும் இன்சல்ட் பண்ணுமா? இல்ல ஒண்ணும் இல்லைங்க, ஒன்னே ஒன்னு சொல்றேன். போலீஸ் எதுக்குங்க போலீஸ்? இந்தியன் 2ல வந்து ஒரு சிபிஐ வரும் பத்தியா, எதுக்கு இருக்குன்னு கூட அந்த சிபிஐ தெரியாது. பாபி சிம்மா வருவாரு. அதே மாதிரி இதுல அசோக் செல்வன் என்னத்துக்கு சிபிஐ இருக்குன்றது தெரியாது. ஒரு கதையில லிங்க் ஆகல, ஒரு சிங்க் ஆகல, அப்பனும் பையனும் அடிச்சுக்கிற மாதிரி கமலும் சிம்பும் என்னமோ சின்ன பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுருக்கீங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க, என்னத்துக்கு சண்டை போடுறீங்க? பேசுங்க. ஒரு மெயினா ஒரு படத்துக்கே என்ன முக்கியம்? வில்லன் முக்கியம் இல்ல, யாரு வில்லன்னு உள்ள போயிட்டு நீங்களே வந்து சொல்லுங்க. யார் வில்லன்னு யாருக்குமே தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பேருக்கும் சொல்லிங்க, 2 பேருக்கும் த்ரிஷா அழகா இருக்காங்க. ஏன்னா நான் உண்மையா சொல்லிக்கிறேன், த்ரிஷா அழகா இருக்காங்க. அது எப்படி தெரியல, அவங்க நார்மல் வீடியோஸ் இந்த ஜிம் ஒர்க் அவுட் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்காங்க. பட் படம்னு வரும்போது வந்து அவங்க எப்படி மேக்கப் கூட இல்ல, உடம்பு கொஞ்சம் புஃபு புஃப்னு ஆயிடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. தெரிஞ்சா எங்களையும் கொஞ்சம் ஆக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சம்பந்தமே இல்லப்பா, நல்ல சூப்பரான கொஸ்டின் கேட்டாரு. தக் லைஃப்னா அங்கங்க ஒரு தக் மூமெண்ட் வரணும், ஆனா அப்படி தெரியவே தெரியாது. எப்போ வந்து எண்டு கார்டு போடுவாங்க வெயிட் பண்ணிட்டா அஜில போட்டு அமுச்சு விட்டாங்க, அதுதான் தக்கு. மத்தபடி சில சீன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, கமல் சார் தயவு செஞ்சு பேசாதீங்க சார், பிடிச்சி வீட்டுக்கு அனுப்புவோம் சார்ன்ற மாதிரி இருக்கு. பேசினாங்கிறாரு. எனக்கு நிறையாவும் பேச முடியல, ஏன்னா கமல் சார் நல்லவர். ஏன்னா இப்ப பாருங்க, நான் கன்னடத்துல எனக்கு ரிலீஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் சொன்ன வார்த்தையில இருந்து மீற மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு தைரியமான ஒரு நடிகர்.
சில நடிகர்கள்லாம் போய் 3 நாள் போயஸ் கோட்டர்ல காத்திருந்து என் படத்தை எப்படின்னா ரிலீஸ் பண்ணுங்க, எங்கேயோ கொடநாடு வரைக்கும் போயிட்டு இப்படி மடங்கி நின்று என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க எல்லாம் கேட்பாங்க. ஆனா இங்க பாருங்க குத்தா நிக்கிறாரு, யார் சொல்றேன்னு தெரியாதா, வருங்கால முதலமைச்சர். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு கூட ரிலீஸ் ஆகணும்னு வச்சுக்கோ, என்ன தர பண்ணாரு, டக்குன்னு போயிட்டு சோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன், கெத்தான மனுஷன், அவர் படத்தை போயிட்டு நம்ம இப்படி எல்லாம் ரிவ்யூ பண்ணணுமான்னு எனக்கு அப்படியே 2 மைண்ட்ல தான் நான் வெளில வரேன். இருந்தாலும் நான் என் நாக்கை வந்து கிண்டி கிண்டி நாங்க வந்து உண்மையா சொல்லணும், எதா இருந்தாலும் புரிஞ்சுங்களா, படம் உண்மையால சொல்றேன் ஓப்பனா. இப்ப இவன் சிம்பு ஃபேன் தான், இருந்தாலும் உண்மையா சொல்றான்ல, படம் நல்லா இல்லன்றான்ல. முதல் தடவை வாயில இருந்து தெளிவா சொல்லு. சிம்புட காதல் நான் பாத்துட்டு இருக்கேன். முதல் படம் சொல்றேன் கேளுங்க, இந்த படம் நல்லாவே இல்லை. ட்ரிபிள் ஏ கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, புரிதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் புரிதுங்களா? மன வேதனைப்பட்டு சொல்றேன். 190 டிக்கெட் 4-5 பேரை போட்டு நான் தான் கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்லிக்கணும், நான் வந்து சீட் எட்ஜிலே தான் உட்காந்து பார்த்தேன். சீட் எட்ஜிலே ருக்மிணி தேட்டர் சீட் எட்ஜிலே பார்த்தேன். ஏன்னா சீட் வந்து ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு, நம்ம சாஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மெல்லா இருக்கு. அதனால கொஞ்சம் ரோஹிணி தேட்டர் நிர்வாகம் சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்க, இல்லன்னா சீட்டுக்கு பின்னாடி சாய முடியல. அவன் ஆல்ரெடி ஆல்ரெடி தலையில டாண்ட்ரஃப் வருது, முடி கொட்டுது, அப்படி இப்படின்னு 1008 பிரச்சனைல வரான். நீங்க சீட்ஸ வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜஸ்ட் அவனுக்கு எப்படியோ சீட்டை வச்சிருவானுங்க, அதனால ஜனநாயகன் படம் நீங்க வந்து இருக்கிற எல்லா ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணீங்கன்னா மக்கள் இன்வைட் வர மக்கள் படிச்சுக்கலாம். எல்லா தேட்டர்ல ரிலீஸ் பண்ணுங்க, எந்த வித்தியாசமும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அது இந்தியன் தாத்தா, நேபாள் தாத்தா. இந்தியன் டூல பார்த்தா அவர் செகண்ட் ஹாஃப்ல ஒரே ட்ரெஸ்ல தான் இருப்பாரு, அந்த தாத்தா ட்ரெஸ்ல. இதுலயும் பார்த்தனா போதி தர்மர் ட்ரெஸ்ல வராரு. எப்படி அன்இமேஜினபிளா எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல மணிரத்னம் சார்லாம் இனிமேட்டு என்ன பண்ணணும்னா ஒதுங்கிட்டு அழகா இந்த டிரெக்ஷன் கிளாஸ் அந்த மாதிரி எதுனா இன்ஸ்டியூட் நடத்திட்டு போயிட்டா நல்லா இருக்கும். மத்தபடி ஒண்ணும் இல்ல. மணிரத்னம் படத்துல கேமரா ஆங்கிள்ஸ் அதுக்காக மட்டும் நம்ம வரல. கேமரா ஆங்கிள்ஸ், அந்த நட உட பாவனை, அது எல்லாமே அல்டி தான். ஆக்டிங்கும் அல்டி தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. ரெண்டு பேருமே அததான்